வேர்க்கடலை பிஸ்கெட். இதை உங்கள் வீட்டு ஏர் ஃப்ரையரில் எளிதாக பயன்படுத்தலாம். ஒவ்வொன்றும் மிகவும் மொறுமொறுப்பாக இருப்பதால் உடைந்து விழும். மிகவும் சுவையாக இருக்கிறது. 180 டிகிரியில் 5 நிமிடங்கள் வறுத்த 100 கிராம் வேர்க்கடலை. குளிர்ந்த பிறகு உங்கள் கையால் மேற்புற தோலை கழற்றவும். அதை மிக்ஸில் போட்டு சிறிய துகள்களாக அரைக்கவும். ஒரு கோழி முட்டையை கிண்ணத்தில் உடைக்கவும். 90 கிராம் சோள எண்ணெய், 75 சர்க்கரை தூள் அனைத்தும் குழம்பாக்கப்படும் வரை கிளறவும். நறுக்கிய வேர்க்கடலையை ஊற்றவும். 200 கிராம் கோதுமை மாவு சேர்க்கவும். 2 கிராம் பேக்கிங் பவுடர், 1 கிராம் சமையல் சோடா, 20 கிராம் உருண்டையாக கிள்ளி உருண்டையாக உருட்டவும். ஏர் ஃப்ரையரில் வைக்கவும். பின்னர் முட்டையின் மஞ்சள் கரு மேற்பரப்பை துடவவும். நறுமணமுள்ள வெள்ளை எள்ளுடன் தெளிக்கவும். ஏர் ஃப்ரையரில் 150 டிகிரியில் 15 நிமிடங்கள் சுடவும். திருப்பி போட்டு மேலும் 5 நிமிடங்கள் சுடவும். சுவையான வேர்க்கடலை பிஸ்கெட் ரெடி.